My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.1ல question number 9 பார்க்க போறோம். ஓகேவா? So என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. If the equations x square px plus q equal to 0 and x square p dash x plus q dash equal to 0 have common root. Let that common root is alpha அப்படின்னு எந்த இங்கிலீஷ் லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆல்பா தான் இல்லை. பட் இங்கே இன்வால்வ் ஆகாத ஒரு நபராக இருக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளே ஏபிசிடி ஏற்கனவே வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்பா எடுத்துக்கோங்க, இல்லை எம் எடுத்துக்கோங்க, என் எடுத்துக்கோங்க, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா ஒரு ரூட்னா எக்ஸோட பிளேஸில் நான் ஆல்பா சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 0 கிடைக்கணும். ஓகேவா? பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் இதனோட ரூட்ஸ் யார் பாருங்கள். 6 நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 2 3 6 ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் 5 வருது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இது ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2ஓ 3ஓ எக்ஸோட பிளேஸில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வந்துடும் பாருங்கள். சப்போஸ் நான் 2 அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6 என்ன வருது பாருங்கள். இது வந்து 4 மைனஸ் 10 ப்ளஸ் 6 0 வருதுங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளை நல்லா கவனிங்க. இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல எக்ஸ் வந்த இடத்துல ஆல்பா போட போகிறேன். ஆல்பா இஸ் அ ரூட்டு. ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரூட்டு. கரெக்டா? ஸோ ஆல்பா இஸ் அ ரூட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே எக்ஸ் வந்த இடத்துல ஆல்பா போட போகிறேன். ஆல்பா ஸ்கொயர் பி ஆல்பா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. இது 1. அதே போல் தான் இன்னொரு ஈக்குவேஷன் யார், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் எக்ஸு ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கும் ஆல்பா இஸ் எ ரூட்டு. ஆல்பா இஸ் எ ரூட்டு. அப்போது இதையும் நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் ஆல்பா ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ ஆல்பா இஸ் எ ரூட் ஃபார் போத், காமன் ரூட்டு. ஓகேவா? சரி, இப்போ 1 மைனஸ் 2 பண்ணலாம். என்ன ஆகிடும்? சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கெல்லாம் மைனஸ் அப்ளை பண்ணிடலாமா? ஓகே, அப்போ இது கேன்சல் ஆகிடும். பாருங்கள், இது இங்கே என்ன வரும் பாருங்கள். ஆல்பா காமனாக வெளியிடுங்க. பி மைனஸ் பி டேஷ் இன்ட்டு ஆல்பா செகண்ட் டேர்ம். ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ பி மைனஸ் பி டேஷ் ஆல்பாவை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, ஆல்பா இருக்கிற டேர்மை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். பி மைனஸ் பி டேஷ் இன்ட்டு ஆல்பா ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறோம். அப்போ மைனஸில் இருக்கிறவர் ப்ளஸ் ஆகிடுவார், ப்ளஸில் இருக்கிறவர் மைனஸ் ஆகிடுவார். புரியுதுங்களா? சரி, எனக்கு இப்போ ஆல்பா தான் வேணும். ஆல்பா ஈக்குவல் டு கியூ டேஷ் மைனஸ் கியூ பை பி மைனஸ் பி டேஷ். ஓகே, மைனஸை காமனாக வெளியிடுங்க. அப்போ கியூ முன்னாடி கியூ டேஷ் பின்னாடி. அதே போல் இதில் காமனாக மைனஸ் வெளியிடுங்க. பி டேஷ் முன்னாடி பி பின்னாடி. இப்போ மைனஸ் மைனஸ் அடிச்சிடுங்க. ஈக்குவல் டு கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பியூ, பி டேஷ் மைனஸ் பி. பாருங்கள், புக்கில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. இதே ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரு ஆன்சர் இங்கே எழுதிக்கலாம். ஆல்பா ஈக்குவல் டு கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், செகண்ட் டேர்மை நம்ம எலிமினேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஈக்குவேஷன் 1 வந்து பி டேஷால் மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 வந்து பிஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? செகண்ட் டேர்ம் ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ நம்ம செகண்ட் டேர்மை எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது நல்லா கவனிங்க. 1 பி டேஷால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். தட் வில் பிகம்ஸ் பி டேஷ் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் பி ஆல்பா ப்ளஸ் பி டேஷ் கியூ. 0வால் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 2வை பியால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ பி ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் பி ஆல்பா ப்ளஸ்
பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், 4லேருந்து 5 கழிக்க போகிறேன். அப்போ இதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும், மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நான் ஆல்பா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ பி டேஷ் மைனஸ் பி, பி டேஷ் மைனஸ் பி. புரியுதாப்பா? அதே போல் இங்கே இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். பாருங்கள், சேம் லைக் டேர்ம்ஸு சேமாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடும். ஒன்று மைனஸில், இன்னொன்று ப்ளஸில் கேன்சல் ஆகிடும். அப்புறம் வேறு என்ன மீந்திருக்கு, இங்கே பாருங்கள், பி டேஷ் கியூ, இது மைனஸில் பி கியூ டேஷ். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்பா ஸ்கொயர் இருக்கிற டேர்மை மட்டும் இங்கே பிடிச்சி வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இவர் வந்து மைனஸில் இருக்கிறாரு, அவர் ப்ளஸ் ஆகிடுவார். இவர் ப்ளஸில் இருக்காரு, அவர் வந்து மைனஸ் ஆகிடுவார். ஓகேவா? இப்போ ஆல்பா ஸ்கொயர் இங்கே நிறுத்திட்டு இந்த ஆளை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ அவர் டிவிஷனுக்கு போயிடுவார். பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை பி டேஷ் மைனஸ் பி. ஓகே, இப்போது இந்த ஆல்பா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது ஆல்பா இன்ட்டு ஆல்பான்னு நான் பிரித்து எழுதிக்குவா. ஈக்குவல் டு பி கியூ டேஷ் பி டேஷ் கியூ பை பி டேஷ் மைனஸ் பி. இப்போ ஒரு ஆல்பாவுக்கு எனக்கு வேல்யூ தெரியுங்களா, தோ இங்கே இருக்கு பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃப்ரம் 3 அப்படின்னு எழுதிடுங்க. ஒரு ஆல்பாவை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு ஆல்பாவுக்கு பதிலாக இந்த வேல்யூவை கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்பர் 3ல் கொடுத்துருக்கிற வேல்யூவை எடுத்து இங்கே போடுங்க. q மைனஸ் q டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க, அவுட்டரில் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் சேம் டு சேம் பீஸ் கட் பண்ணிடலாமா? பாருங்கள், சேம் டு சேம் பீஸ் கட் பண்ணிட்டோம். அப்போது இந்த ஆல்பாவை இங்கே நிறுத்தி வச்சுட்டு இவரை வந்து அந்த சைடு கொண்டு போனால் டிவிஷனுக்கு போய்டும் இல்லையா? ஸோ பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ். ஸோ இன்னொரு ஆன்சரும் நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், ஆல்பாவுக்கு 2 ஆன்சர் கொடுத்துருக்கிற ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ். அப்போது 2 ஆன்சரும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.